இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் நம்முடைய ஜோதிடரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சார், நம்ம நிகழ்ச்சியில நாம நட்சத்திரங்களை பத்தியும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இந்த வாரம் பூச நட்சத்திரம் பத்தியும் அந்த நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணநலன்கள் பத்தியும் சொல்லுங்க சார். பூச நட்சத்திரம் கடகராசி. பொதுவாக நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான். ராசியோட அதிபதி பொதுவாக சந்திர பகவான். சந்திரன் பொதுவாக மனம், நற்குணம் இவற்றிற்கு ஒரு காரகர். சனி பகவான் பொதுவாக நீதி, நியாயம், பொறுமை, சகிப்புத்தன்மை, கடின உழைப்பு இவற்றிற்கெல்லாம் ஒரு காரகர். பொதுவாக இந்த ராசிகர்களோட ஒரு மிகப்பெரிய கூடவே பிறந்த இத்தகைய நற்குணங்கள் இவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட நல்ல உயர்ந்த குணம் கொண்டவர்கள். பொதுவாக இவங்களுக்குங்க அதிகமான ஒரு நேர்மறை சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள் தான். அதனால தான் இந்த நட்சத்திரத்துக்கு சித்தர்கள் வைத்த பெயர் தரா அப்படிங்கிற ஒரு பெயர். தரா அப்படின்னா கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு சங்கு. அதாவது சங்குவை பற்றி நம்ம தெரியாதில்லை. சங்கு பொதுவாகவே நேர்மறை ஆற்றல் கொண்டது. அதனால தான் நம்ம வீட்டில் பூஜை அறையில் வைத்து அதை வணங்குறோம். ஏன்னா வீட்டில் நேர்மறை சக்தி பெருகணும், அப்போ தான் நமக்கு எல்லாருக்கும் நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அத்தகைய ஒரு தன்மை பெற்ற ஒரு நட்சத்திரக்காரர்கள் இவர்கள். பொதுவாக இவங்க ஜாதகத்தில் கடல் அப்படிங்கிற பட்சம் பொதுவாக அந்த கடல் வாழ் தொழில் அனைத்துமே இவர்களுக்கு ரொம்ப செட் ஆகும். உணவு தொழில், அடுத்து பார்த்தா நீர் சார்ந்த தொழில், அதே அமைப்புகளில் அவங்க பார்த்தோம் அப்படின்னம்னா இன்னும் கூடுதலாக பொதுவாக அந்த மெரைன் சம்மந்தமான படிப்பு, இன்னும் கடல் சார்ந்த படிப்பு, அதே போல் கேட்டரிங் சம்மந்தமான படிப்பு, அதே மாதிரி உணவு சம்மந்தமான படிப்பு, இதிலெல்லாம் இவங்க ரொம்பவே திறன் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இந்த துறையில் அவங்களும் நல்லா கற்று அவங்களும் ஒரு சிறப்பான ஒரு குரு அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். இன்னும் சொல்ல போனோம்னா இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்திற்கே மற்றொரு விதமான தமிழ் பெயர் குரு நட்சத்திரம். குரு அப்படின்னா என்ன? குரு அப்படின்னா கூனா பொதுவாக இருள், ரூனா நீக்குவர் என்று பெயர். அதாவது என்னென்னா அஞ்ஞான இருளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மெஞ்ஞான அறிவை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். அதனால தான் இவங்கள்ட்ட நீங்கள் எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும், எந்த துறையில் நீங்கள் கொண்டு விட்டாலும் அந்த துறையில் ரொம்ப அற்புதமாக கையாண்டு அதில் முதன்மைத்தன்மை அடையக்கூடிய தகுதி பெற்றவர்கள். அப்பேற்பட்ட இவங்கள உதாரணம் ஒரு விவசாய பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பணியில் கூட ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேரை கண்காணித்து அதில் கண்காணி என்கின்ற பட்டத்தையும் அவங்க பெறக்கூடிய தகுதி கொண்டவர்கள். அப்பேற்பட்டவங்க இவங்க. அதனால தான் இவங்களுக்கு எப்பயுமே அந்த குரு நட்சத்திரங்கிற பேர். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த உலகத்துக்கே ஐந்திரம், சூரிய சித்தாந்தம் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேத பொக்கிஷத்தை கொடுத்து இன்றைய அறிவியலும் ஆன்மீகம் வளர்கிறதுக்கு விதை போட்ட குருவுக்கெல்லாம் குருவாக திகழக்கூடியவர் மயன் மாமுனி. அந்த மயன் மாமுனி கூட இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான். அது சொல்ல போனோம்னா தை மாதம் பூச நட்சத்திரம் பிறந்தவர் தான். அதனால தான் தை மாதம் பூச நட்சத்திரம் குருவையே கொண்டாடக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அமையுது. அந்த குருவை வணங்குவதற்குரிய நட்சத்திரத்தினால தான் இன்றைக்கும் கூட பொதுவாக சிவனுக்கே ஒரு குருவாக இருந்தவர் சிவகுருநாதன் முருகப்பெருமான தைப்பூசத்தன்னை கூட நம்ம அதை வணங்குறோம். அது காரணம் என்ன அப்படின்னம்னா அந்த குருவை வணங்கும் பொழுது அந்த தைப்பூசத்தன்று அவங்களுக்குள்ள ஒரு நேர்மறை ஆற்றல் பெருகும். மொத்தத்தில் இந்த நட்சத்திரக்காரர்கள்ட்ட ஒரு அபரிதமான ஒரு பெரும் ஆற்றலே அவங்கள்ட்ட கூடவே நிரம்பியது தான். இன்னும் இந்த நட்சத்திரக்காரர்கள்ட்டையே அவங்கள அறியாமல் அவங்கள்ட்ட நேர்மறை சக்தியே அதிகமாக உலாவும். அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்குது. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன பணியிலலாம் அவங்க சிறந்து விளங்குவாங்க அப்படின்னா, ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குவாங்க. ரெண்டாவது இந்த குரு சம்பந்தமான ஒரு ஆன்மீக குரு, அதில் அவங்க தலை சிறந்தவங்களாக இருப்பாங்க. அதே அமைப்புகளில் இன்னும் இதர எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு தலைமையை தாங்கக்கூடிய ஒரு தலைமை தன்மையில் இருக்கக்கூடியவங்களா இவங்க காலபலத்தால் திகழ்வாங்க. மற்றது அவங்களோட கிரக நிலைகள் சரியா, இதெல்லாம் குணங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட எல்லோரிடம் இந்த பூசணத்துக்கான அந்த குணம் இருக்கும். ஆனால் இதை தாண்டி அந்த கிரக பலம் வலுவாக அமரும் பட்சத்தில் இவங்களை அரசாள்வது 100% உறுதி.
அதே கணத்துல இன்னமும் இந்த நட்சத்திரத்துக்கு தமிழ் அர்த்தம் என்னங்க அப்படின்னா, பூச நட்சத்திரம் அப்படின்னா வளம் பெருக்குவது. காலபலத்தால தான் சொந்த திறமையால தன்னை செதுக்கி வாழ்வில் உயர் உச்சபட்ச இடத்தை பெறக்கூடியவர்கள் இந்த பூச நட்சத்திரம் கடகராசிக்காரர்கள். காலபலத்தால பூசத்தில் இவர்கள் பிறந்தவர்கள் மற்றவர்கள் பூசிக்கத்தக்க ஒரு நல்ல விதமான தகுதி கொண்டவர்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புத நட்சத்திரம் சொல்லி நான் விடைபெறுகிறேன். சார், பூச நட்சத்திரம் பத்தியும் அந்த நட்சத்திரக்காரர்களோட பொதுவான குணநலன்கள் பத்தியும் விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லையும் தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். வணக்கம்.